உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னெல்லாம் விளையாட்டு காட்டினா அம்புட்டியும் மீறி சும்மா ஆட்டம் கட்டிட்டீங்களே ஐயா. இல்லே, அதுக்கு தான்லே அறிவு வேணுங்கிறது. நீ ஒண்ணு கவனி, அந்த வெறுப்பே சமூகத்துக்கு சொந்த அறிவே கிடையாது. அன்னைக்கு கோயில்ல சூடாமணி கட்டின கலர் மாதிரியே ஒரு பொம்பளை கட்டிக்கிட்டு இருந்தான்னு நான் அவளை போய் சூடாமணின்னு கூப்பிட்டேன். ஆஹா, உடனே அவ திரும்பி வந்து என்னைய செருப்பாலே அடிச்சிருப்பாவா அன்னைக்கு இல்லையா? அதை இவன் பாரு இப்ப மனசுல வச்சுக்கிட்டு சூடாமணி கட்டின கலர் மாதிரியே ஒரு புடவை வாங்கி ஓம் பொண்டாட்டிக்கு கொடுத்து கட்ட வச்சிருக்கான். அட என்ன இது, இவன் அவன் தான் சொன்னான்னு இவ கட்டலாமா? இவ உண்மையே சொல்லணும்னா இவ மானத்தையா வாங்கிட்டா இவாங்க. நீதான் 4 போடு போட்டுக்கணும் அவளை. நானும் அவளை அடிக்க முடியும். நீங்க வேற, உங்களை மாதிரி எல்லாராலையும் குடும்பம் நடத்த முடியுமா? நான் வீட்டுக்கு போனா என்ன ஆட்டம் ஆட போறாளோன்னு எனக்கு பயமா இருக்கியா. என்னை விடுங்க. இப்ப அம்மா வருவாங்களே, எப்படி சமாளிக்க போகுதிய? கட்டு நாடிலிருந்து இவளை சமாளிக்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கு. இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஐயா, அம்மா தான் வர்றாங்க. கிளை சோபாலா மா போல தலை முழுகிறதுக்கு கொடை நிறைய தண்ணி கொண்டு வா. போ தோப்புறமா வாட்டி. ஏன்ல வர வழியில ஏதாவது சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாலோ? நீங்க வேற ஐயா. சாமி, அத்தை விட்டுட்டு போகணும்னு 1000 தடவை நினைச்சிருக்கேன். வாழவே வேணாம், செத்துருவோன்னு கூட நினைச்சிருக்கேன். ஆனா இந்த மானங்கெட்ட ஜென்மத்துக்காக போய் நான் என்னத்துக்கு சாகணும்னு உசுரோட இப்ப வரைக்கும் இருக்கேன். பாத்தியாலே, என்கிட்ட நேரடியா சொல்ல பயந்துக்கிட்டு எங்க அப்பா முருகன்கிட்ட போய் புலம்பிக்கிட்டு இருக்கா பாரு. ஆனா இது திருந்துற ஜென்மமா இல்ல, செஞ்ச தப்புக்கு வருந்துற ஜென்மமாவும் இல்ல. இந்த ஆளோட இனிமே என்னால வாழ முடியாது. என்ன மன்னிச்சிரு சாமி. என் பிள்ளைங்களோட நான் என் அண்ணன் வீட்டுக்கே போறேன். மா மா என்னங்கம்மா? குடல இத. அத்தை என்ன பண்ண போகுத? என்னாச்சு அத்தைக்கு குடம்புங்க ஐயமா நிக்கா? என்ன சாமி கிட்ட போய் ஏதோ ஓதிக்கிட்டு இருந்தியே, என்ன சொல்றாரு சாமி? ஏய் என்ன இது? ஏய் ஏட்டிய, இது என்ன? ஏய் அம்மா, இது என்ன துளசி தண்ணியா இது? பம்புட்டுதான் உண்மையும் உங்க உறவையும் நான் தலை முழுகிட்டேன். முடிஞ்சிருச்சு. 30 வருஷ பந்தம் முறிஞ்சிருச்சு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.